இது ஒரு சின்ன ஒரு டாபிக், அழகான ஒரு டாபிக்கை முடிச்சு இன்னைக்கு அடுத்ததுக்கு நம்ம போயிடலாங்க. இதுல 2 டாபிக் உங்களுக்கு நான் தருவேன். அதாவது டியூட்டிஸ் இருக்கும், லயபிலிட்டிஸ் இருக்கும். டியூட்டிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் கடமைகள், லயபிலிட்டிஸ்னா பொறுப்புகள். பொறுப்புகளை மீறும் போதுதான் அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தண்டனை இதெல்லாம் கிடைக்கும். கடமையை செய்ய தவறணும் அப்படின்னா கிடைக்காது. அதுக்கு என்ன இம்ப்ரிசன்மெண்ட் இதெல்லாம் உங்க கடமையை செய்ய தவறிட்டீங்க, உங்களை என்ன பண்ண முடியும்? டியூட்டில இருந்து சஸ்பென்ஷன் தான் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. சிறிது நாட்கள் கழிச்சு மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படிதான் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலயும் இதேதான். ஆடிட்டருடைய டியூட்டியா லைபிலிட்டியான்னு பிரிக்க தெரிஞ்சா போதுங்க. அப்போ பொறுப்பு அப்படின்றதுன்னு வரப்போ அதுல ரொம்ப ஒரு அக்கறையுடன் இருக்கணும். பொறுப்பு எதெல்லாம் இருக்கோ அதுல மிகுந்த அக்கறை காட்டும். சார் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க அப்படின்னு ஆடிட்டரே அதை பார்ப்பாரு. லைபிலிட்டி இருக்கக்கூடிய கேஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடிட்டரே காசியஸா பார்ப்பாருங்க. ஆடிட்டரே பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு செய்வார். இதை நான் தான் பார்க்கணும், நான் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்குவார். அதெல்லாம் லைபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். கடமை உணர்வு இருக்கிறது அது டிஃப்ரெண்ட். இதுல நாம பிரிக்கக்கூடிய கடமைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி சட்டப்பூர்வ கடமை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். பொதுவான கடமை. இந்த பிரிவுகள் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். பொதுவான கடமைகள் அனைத்தும் சட்டத்தின் கீழே வரும். சட்டப்பூர்வ கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சட்டப்பூர்வ அதாவது இந்த சட்டப்பூர்வ அப்படின்றது என்ன அப்படின்னா வித்தின் த கம்பெனிஸ் லா. இந்த சட்டப்பூர்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தின் த கம்பெனி லா. கம்பெனி லாவுல சொல்லப்பட்ட சட்டத்தின் தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா மற்ற சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். மற்ற பொது சட்டம் அப்படின்னு அர்த்தம். பொது சட்டப்பூர்வமான அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற சட்டங்களை இருக்கிறதெல்லாம் அடுத்த கேட்டகரியில இருக்கும். அதர் டியூட்டிஸ் அப்படின்றது அதை தாண்டி இந்த ரெண்டையும் தாண்டி இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சட்டப்பூர்வ கடமைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி லாவில் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்க இப்படி பாருங்க. கம்பெனி லா சொல்லக்கூடிய கடமைகள் என்ன, கம்பெனி லாவின் கடமைகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இவர் தயாரிக்கக்கூடிய ரிப்போர்ட் டு த மெம்பர், இதுதான் அவருடைய பிரைம் டியூட்டி. புரியுதாங்க? தன்னை அப்பாயிண்ட் செய்த ஷேர் ஹோல்டருக்கு, ஆடிட்டர் யாருக்கு கொடுக்கணும்? ஷேர் ஹோல்டருக்கு ரிப்போர்ட்ஸ் டு பி சப்மிட்டட். இது என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி. அடுத்தது டியூட்டி டு என்கொயர். எதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா விசாரணை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எதா இருந்தாலும் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை என்ட்ரி பண்ணியிருக்கணும். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள கொண்டு வந்திருக்கணும். விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டியூட்டி டு கம்ப்ளை வித் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட். இப்ப பாருங்க, எதா இருந்தாலும் விசாரிக்காம செய்யக்கூடாது. அதே சமயம் அது எந்த ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். தணிக்கையினுடைய நியதிகளுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். தணிக்கை நியதிகள் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஐஏஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியன் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய தணிக்கையியல் தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தணிக்கையியல் தரம் யாரு கொடுத்திருக்காங்க? ஐசிஏஐ நமக்கு கொடுத்திருக்காங்க. இதன்படிதான் நீங்க என்ன பண்ணணும், தணிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால அதுல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை நம்ம மீறக்கூடாது. அடுத்தது டியூட்டி டு ரிப்போர்ட் ஆன் ஃப்ராட். ஃப்ராடை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ எரர்ஸ் என்ன சார் பண்ணணும்? ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையாங்க? எரர்ஸ் நீங்க ஃப்ராட் இருந்தா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? உங்களோட டியூட்டி டு ரிப்போர்ட். ரிப்போர்ட்டுங்கிறது யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு சொல்லுங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய ரோல் அப்படின்னு அர்த்தம். அந்த ரோலை நீங்க ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்துருங்க. இதே எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க தான் நீக்கணும். எரருங்கிறதும் உங்க துறையில நடந்தது தான். அந்த நீக்கிறதுக்காக தான் ஆடிட்டரையும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அப்ப எரர்ஸ் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும். டியூட்டி டு ஸ்டேட் த ரீசன் ஃபார் குவாலிஃபிகேஷன் நெகட்டிவ் ரிப்போர்ட். எதனால ப்ராஃபிட் இல்லாம போச்சு, ஏன் எதுக்கு அப்படின்றத நீங்க ரீசன் சொல்லுங்க அப்படின்றாங்க. சார் மியர் லாஸ் வந்துருச்சு, ஒரு லாஸை மட்டும் நீங்க காட்டிட்டு வர்றதுக்கு நீங்க ஆடிட்டர் கிடையாது.
ஆடிட்டர் பிகம் ஏ அட்வைசர் ஆஃப் த கம்பெனி ஆல்சோ. கீ ரிசோர்ஸ் பர்சன் இல்லையாங்க, KRA கீழே வராது. அதனால பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இல்லை அப்படின்றப்போ, ப்ராஃபிட் இல்லை அல்லது லாஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாஸுக்கான ரீசன்ஸையும் நீங்க ஸ்டட் பண்ணணும். எதனால உங்களுக்கு இந்த லாஸ் ஏற்பட்டது அப்படின்றதையும் நீங்க சொல்லணும். அதுதான் உங்களுடைய கடமை. டியூட்டி டு அசிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். அசிஸ்ட் பண்ணா போதும். இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அதாவது ஆய்வு புலன் விசாரணை ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க விசாரணைக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான செப்பரேட் டீம் வருவாங்க, அவங்களுக்கு உதவி புரியுங்க. அதாவது ஏதாவது டீட்டெயில் கேட்டா கூட அவங்களுக்கு கொடுக்கணும். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், இது எப்போ நம்ம சர்டிஃபை ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் த கம்பெனி. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் த கம்பெனின்னா டூரிங் த இன்செப்ஷன். டூரிங் இன்செப்ஷன் இந்த கம்பெனியை நம்ம என்ன பண்றாங்க, தொடங்குறோம் அப்படின்றப்போ, தொடங்கும் போது நம்ம செய்யறது. இந்த இன்ஸ்பெக்ஷன்ல பாருங்க, இன்னொரு பாயிண்ட் இங்க வேலிடா கொடுத்துருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் செய்வாரு. அது போலீஸ் ஆபீசரா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பர்சனலா கூட இருக்கலாம், தனிநபர் குழு இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஜெனரலா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி யாரு டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட் டைரக்ஷன் பண்ணும், இல்லைன்னா ட்ரிபுனல் பண்ணும், தீர்ப்பாயம். இவங்களோட அடிப்படையில தான் வந்து இவங்க விசாரிப்பாங்க. அது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கலாம், ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கலாம், அல்லது அந்த துறையில முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கலாம். இப்போ சத்தியம் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஆடிட்டர் தான் வந்தாங்க. சொலிசிட்டர் ஆடிட்டர் தான், சிஏஜில இருந்து ஆடிட்டர் தான் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. சிஏஜில இருந்து வந்து அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அது மாதிரி இது யார் வேணாலும் கொடுப்பாங்க இன்வெஸ்டிகேஷன்ல. டியூட்டி டு சர்டிஃபை ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் சர்டிஃபை பண்றது இவரு. அப்ப பாருங்க, சர்டிபிகேட் பண்றதுலயே பாத்தீங்கன்னா சர்டிஃபை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சர்டிஃபை பண்றாரு, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டா சரியா போச்சுங்க. அடுத்தது ப்ராஸ்பெக்டஸும் இவரோட சர்டிபிகேஷன் அவசியம். இந்த ரெண்டும் எதுல கொடுத்திருக்காங்க, சர்டிஃபை அப்படின்ற ஒரு ரீசன்ல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இவரோட கையெழுத்து தான் அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். இவரோட கையெழுத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இவருடைய ஒப்பம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது இருந்தாதான் இங்க அக்செப்டே ஆகும் இந்த ரெண்டு இடத்துலயும். அடுத்தது எதுலையும் பண்ணுவார் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்லயும் பண்ணுவார். ஆனுவல் ரிப்போர்ட்லயும் இவரோட கையொப்பம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். டியூட்டி டு ரிப்போர்ட் அண்டர் த வாலண்டரி வைண்டிங் அப். வாலண்டரி வைண்டிங் அப்ல இவரோட ரோல் தான் ரொம்ப முக்கியம். டியூட்டி டு ப்ரிசர்வ் ஒர்க்கிங் பேப்பர், இது பாருங்க, இது வந்து டியூட்டியில கொண்டு வரான். இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கம்பெனியினுடைய இறுதி காலத்துல அதுக்கு ஹெல்ப் பண்றது. ஒர்க்கிங் கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா 7 years நீங்க வந்து கெப்ட் பண்ணி வைக்கணும். 7 ஆண்டுகள் இந்த தணிக்கையை செய்யறத நீங்க என்ன பண்ணணும், 7 ஆண்டுகள் நீங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும். இது வந்து ஒரு எவிடன்ஸ், ஆடிட் கண்டக்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸ். ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆடிட் எவிடன்ஸ். அதனால இந்த எவிடன்ஸை நீங்க என்ன பண்ணணும், 7 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதனாலதான் வக்கீல் ஆபீஸ்லயும் ஆடிட்டர் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஃபைலு பேப்பர்ஸ் வந்து நிரம்பி இருக்கிறதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு கம்பெனி ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம 7 வருஷத்துக்கு அதை பாதுகாப்பா பார்க்கணும். இது கிளியர் பாருங்க, ஒரு கிளாரிட்டி வருது பாருங்க. இதெல்லாம் கம்பெனி லாவில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கம்பெனி லாவில் சொன்னதுனால இதெல்லாம் சட்டப்பூர்வ கடமைகள் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம மற்ற சட்டப்பூர்வமான கடமைகள், பொது சட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காமன் சிவிலியன்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். சிவிலியன்ஸ் லாவில் என்ன சொல்ல இருக்கு, ஹானஸ்டியா இருக்கணும். ஏன்னா இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அதனால ஹானஸ்டி ரொம்ப அவசியம். நேர்மையானவராகவும் எக்ஸைஸ் ப்ராப்பர் கேர், எதா இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய டியூட்டி. நாலேஜ் அபவுட் த கம்பெனி,
கம்பெனி பற்றிய, நிறுவனம் பற்றிய முழு விவரங்களும் தெரியணும். தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. முழுசா அவர் தெரிஞ்சிருக்கணும். பெர்ஃபார்ம் அடிஷனல் ஒர்க். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவருக்கு கூடுதல் வேலைகள் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அப்பாயிண்டிங் கமிட்டி, ஆடிட்டிங் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டிஸ் இது பண்ணுவாங்க. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஆடிட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல இவரும் பொறுப்பாகிறார். ரெமுனரேஷன் கமிட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா இவரு மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. கருத்து கேட்கறதுக்காக இவரையும் கூட வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு மீட்டிங்ல வரவழைப்பாங்க. இதெல்லாம் அடிஷனல் ஒர்க். இவரையும் வச்சுக்கலாம். ஆடிட்டர் வர சொல்லி அதுக்கப்புறம் மீட்டிங் போடலாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏதாவது பிஓடி மீட்டிங்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கும் இவரு செவி மடுக்கணும். டு வெரிஃபை அசட்ஸ் ஹெல்டு பை த கம்பெனி. அசட்டை வெரிஃபை பண்றது எதுல வருதுன்னு பாருங்க. டியூட்டிஸ் அண்டர் காமன் லா. வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து டியூட்டிஸ். அது வந்து டியூட்டிஸ். கான்ட்ராக்சுவல் டியூட்டி, ஒப்பந்தம் உறுதியளிக்கிறது. ப்ரொஃபஷனல், வேலை சார்ந்த இதெல்லாம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதர்ஸ். கொஸ்டின் இதுக்குள்ளேயே தான் கேட்கிறாங்க. இது என்ன டியூட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடங்கள் பாத்துறோம். நீங்க இந்த ஒரு டேபிள் போதும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்டையரா படிச்சாலும் போதும். ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான போதும். லயபிலிட்டிஸ், எதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பேற்கிறார். பாருங்க, லயபிலிட்டி இந்த மாதிரி நாம பிரிக்கலாம். சிவில் லயபிலிட்டி, சிவில் லயபிலிட்டி, கிரிமினல் லயபிலிட்டி. இது வந்து குற்றவியல் லயபிலிட்டி. இது வந்து லயபிலிட்டிஸ் அண்டர் கம்பெனி லா. கம்பெனி சட்டத்தின் பொறுப்பு. கம்பெனி சட்டத்தின்படி பொறுப்பு. அவர் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிவில் சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கிரிமினல் கேஸ். பீனல் கோடுல கிரிமினல் கேஸ்ல வரும். இதெல்லாம் சிவில் கேசஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன, கைகலப்பு, சின்ன சின்ன வாய் சண்டை, இந்த மாதிரி எல்லாம் சின்ன சண்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவில்ல வரும். ஏதாவது ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட் பெருசா இருக்கிறதெல்லாம் குற்றவியல் சட்டத்துல வரும். லைபிலிட்டி அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இது வருமான வரி சட்டம். வருமான வரி சட்டத்தின் கீழே வருது. ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். அவருடைய செயல்பாடு தவறுதலாக எதில் இருக்கு அப்படின்னா, தவறுதலாக பணியில செய்யக்கூடியது. தவறுதலாக பணி செய்தல். அவருடைய பணியை தப்பா செய்யறாரு அப்படின்னா அது மிஸ்கண்டக்ட், ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்ல வரும். லயபிலிட்டி டுவார்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி, மூன்றாம் நபருக்கான பொறுப்பு. மூன்றாம் நபருக்கான பொறுப்பு. கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. இதுல liability for negligence, liability for misfeasance. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல என்னென்னலாம் வரும்? கவனக்குறைவா இருக்கிறது. ஒரு ஆடிட்டர் இவ்வாறு இருக்கக்கூடாது, ஹானஸ்டியா இருக்கணும்னு நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்திருக்கோம். இல்ல சார், ஏதாவது இவருடைய கவனமின்மையால நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு சிவில் லைபிலிட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ரிப்போர்ட், அதாவது பைனான்சியல் ரிப்போர்ட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையாங்க. ட்ரூ அண்ட்
ஃபேர் வியூ அப்படின்னா இதுக்கான பொருள் என்னங்க? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா என்னப்பா? உண்மை மதிப்பு சார். உண்மைத்தன்மை. உண்மை இது கம்பெனியோட அவங்களோட நடத்தையில் இருந்துதான் இது வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுல கையெழுத்தும் போட்டுறாரு. அதுக்கப்புறம் அது வந்து கவர்மெண்ட், அதாவது தப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பாகிறாரு? இவருதான் பொறுப்பாகிறாரு. இவருதான் பொறுப்பாகிறாரு. அப்போ அந்த கவனம் இல்லாம நீங்க ஏன் செஞ்சீங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்ல கேஸ் வந்து வாதாடுறது இந்த நெக்லிஜென்ஸ்ல தான் வரும். கவனக்குறைவா இருந்திருக்கீங்க, இதை கூட நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டியூட்டில நமக்கு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துடும். அதனாலதான் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கவனத்தோடவும் மிக ஜாக்கிரதையோடவும் கையாளணும். நமக்கு மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள கவர்மெண்ட்ல என்டர் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரடுமுரடான மாணவர்கள் தான் கிடைப்பாங்க. நல்ல மாணவர்களா இருக்காது. நீங்க அவங்கள ஹேண்டிலும் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மாணவர்கள் உங்க கையில வந்துடணும். அப்படின்னா என்ன? நீங்க சொன்னா அவங்க கேட்கணும். அந்த லெவலுக்கு நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா போதும். நமக்கு ஆர்ட்ஸ் குரூப்ல ரொம்ப சிரமம் அது. ஏன்னா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கோம். படிக்கிறவன் வேற வகுப்புல போய் உட்காந்துட்டான். அப்ப இவனெல்லாம் படிக்காதவன் தான் நமக்கு இருக்கான். அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாடத்தை கொண்டு போகணும். அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பாடுகள் கொடுக்கணும். அழுத்தமா கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராம போயிடுவான். அதையும் நீங்க பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் போய் கூட்டிட்டு வரணும். அவன் 3 நாள் 4 நாள் வரலைன்னா ஆசிரியர் தான் பொறுப்பாகிறார். அதனால அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதெல்லாம் கவனக்குறைவா செஞ்சிடக்கூடாது. அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாலிசா பேசி ரொம்ப திட்டாம, திட்டுனால அப்படியே அரவணைச்சு எப்படியாவது பண்ணு, ஒரு பொதுப்படையா திட்டுறது, அந்த வேலை மட்டும் நமக்கு நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கவனத்திலேயே வச்சுட்டே இருக்கிறது. அதை விட்டோம் அப்படின்னா கவனம் சுக்கிறது. அப்ப இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையே நமக்கு வரும். நாம காசியஸா பார்த்துருந்தா அந்த மாணவர் பாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுலதான் வரும். அடுத்தது மிஸ்பியாசன்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து குற்றமளித்ததாகவே கருதப்படும். இதுக்கு வந்து ஃபைனலா உண்டு. அதை கூட மன்னிச்சு அனுப்பிச்சிடலாம். அல்லது வேற ஏதாவது சிம்பிளான விஷயங்கள் கூட நம்ம கொடுக்கலாம். அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்ட்டி ஆஃப் மிஸ்பியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு செய்த குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த குற்றவாளி தவறே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு செய்த குற்றவாளி தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கில்ட்டி ஆஃப் மிஸ்பியான்ஸ். கில்ட்டி தவறு செய்த குற்றவாளியாகவே கருதுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதை பண்ணாலும் சரி உங்க மேல கம்ப்ளைண்ட்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களை என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வழக்குகளையே விசாரிப்பாங்க. கவர்மெண்ட்ல அதுதான் ப்ரொசீஜர். இல்ல நான் பண்ணல, இல்ல நான் செய்யல, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் கவனம். அது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அல்லது சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விசாரணைக்கே கூப்பிடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அது ஏதாவது கோர்ட்டு கேஸ் அல்லது பப்ளிக் மீடியாவில் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு ஹையர் ஆபீசர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது நமக்கு என்னதான் கொடுப்பாங்க, சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. அதுதான் குற்றம் செய்த குற்றவாளி. அது தவறு நிரூபிக்காது நம்மளுடைய வேலை. அடுத்ததுதான் அது. அப்ப நம்ம வந்து குற்றவாளியாகவே அந்த இடத்துல நிற்போம். அண்டர் செக்ஷன் 229 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா it has to be signed only for the person who is appointed as an auditor of the particular company. அதாவது கம்பெனியினுடைய ஆடிட்டராக நாங்க உங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இன் ஹிஸ் நேம், நீங்க தான். அக்கார்டிங் டு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா
அதாவது இதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. ஃபெயிலியர் டு டூ ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்லா பொறுப்புகளையும் நீங்க தான் ஏத்துக்கணும், அதுக்கு குற்றவாளி நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சட்டத்தின் பிரகாரம் செய்ய வேண்டியது எதையுமே செய்யல அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிங்ஸ்டன் காட்டன் மில் கேஸ், லண்டன் ஆயில் ஸ்டோரேஜ், இதெல்லாம் அதுல வரக்கூடிய இதுதாங்க. நீங்க ப்ராப்பரா ஸ்டாக்க வந்து வேல்யூ பண்ணல அப்படின்னா இதுதான் தவறு செய்த குற்றவாளியாக தான் கருதப்படும். அது எல்லாமே இந்த கேஸின் கீழே வரக்கூடியதுதாங்க. பெட்டி கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெட்டி கேஸ் இருக்குல்லங்க, பெட்டி கேஸ நாட் வெரிஃபை பண்றது, ப்ராப்பர்லி வெரிஃபைடு அப்படின்ற கேஸ் பாத்தீங்க அப்படின்னா லண்டன் ஆயில் ஸ்டோரேஜ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லண்டன் ஆயில் ஸ்டோரேஜ் கேஸுங்க வெர்சஸ் ஹவுஸ் லக் கம்பெனி 1904 ஒண்ணு பார்த்திருப்போம் இல்லையாங்க. இது பெட்டி கேஸ்ல சரியா நாட் வெரிஃபை பண்ணாதது, தவறும் செய்த மிஸ்பியான்சல் தான் கொண்டு வந்தாங்க அதிகம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா கிங்ஸ்டன் காட்டன் மில் கேஸ். அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேடு ஓவர் வேல்யூடு, அதுதான் கேஸுங்க. ஸ்டாக் இன் ட்ரேடு ஓவர் வேல்யூடு. இது எதன்படி தீர்ப்பாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லைபிலிட்டி அண்டர் மிஸ்பியான்ஸ், கிங்ஸ்டன் காட்டன் மில். இதுதான் அதனுடைய சாராம்சம். ஸ்டாக் இன் ட்ரேட அதிகமா சரக்கு இருப்பு மதிப்பை உயர்த்தி காட்டிட்டாங்க, ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, சரக்கு இருப்பு அதிகமா கட்டினா லாபம் இருக்கிற மாதிரி தெரியும். க்ளோசிங் ஸ்டாக்கை அதிகப்படுத்திட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, வருமானத்தின் பக்கம் இருக்கும், வருமானம் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா பார்த்தா ஆக்சுவலா வருமானம் இல்லாத அந்த கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த சுச்சுவேஷன்ல நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேட்டட் ப்ராஃபிட்ஸ் நடந்திருக்கும். இன்ஃபிளேட்டட் ப்ராஃபிட்ஸ், இன்ஃபிளேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா அதிகமான லாபம் இருப்பதாக காட்டியிருக்கும், அதிக லாபம் இருப்பதாக காட்டும். இதுதான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வெஸ்ட் மினிஸ்டர் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் கேஸ், அதையும் ஒண்ணு இங்கேயே காட்டிடலாம். வெஸ்ட் மினிஸ்டர் 3வது கேஸ், வெஸ்ட் மினிஸ்டர் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே ஃபாரின் இதா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்த கேசஸ். இப்ப இருக்கிறது இதனோட ரிசம்பிளன்ஸ் ஆக கூட இருக்கலாம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி. ஆயிரத்தி 1932. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் ஆர் அண்டர்ஸ்டேட்டட். லயபிலிட்டிஸ் அங்க எப்படி நம்ம வந்து ஸ்டாக்கை ஓவர் வேல்யூ பண்ணோம், அதாவது அசெட்டை ஓவர் வேல்யூ பண்ணோமோ, இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் வேர் அண்டர்ஸ்டேட்டட். அப்படின்னா என்ன பண்ணிட்டோம், குறைவா காட்டிட்டோம், பொறுப்புகள் குறைத்து காட்டப்பட்டது. பொறுப்புகளை நாம் என்ன பண்ணியிருக்கோம், குறைவாக காட்டியிருக்கோம். இது ப்ராப்ளம் தானுங்க. அப்ப இது என்ன இருக்கும், பொறுப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னா பொறுப்புங்கிறது என்னதுங்க,
நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது லைபிலிட்டி சைடு, அதை நம்ம குறைச்சு காட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இதுலயும் ப்ராஃபிட் அதிகமாக தான் ஆகும். ப்ராஃபிட்ஸ் வேர் இன்ஃபிளேட்டட், வேர் இன்ஃபிளேட்டட். சொத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது அசெட்டை நீங்க ஓவர் வேல்யூ பண்ணாலும் லைபிலிட்டிஸை அண்டர் வேல்யூ பண்ணாலும் சேம் எஃபெக்ட் தான் நடக்கும். அல்லது ஒரு அசெட்டை விட்டுறீங்க, ஒமிஷன் ஆஃப் லைபிலிட்டியும் இதுல தான் வரும். இந்த இதுல தான் வரும் ஒமிஷன் ஆஃப் லைபிலிட்டியும் இதுல தான் வருது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷன், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதுவும் இந்த கேட்டகரியில தான் வரும், அசெட் கேட்டகரியில தான் வரும். அப்ப Guilty of misfeasance. ஓகே, இப்போ மிஸ்ஃபீசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது, நமக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பாருங்க. கில்ட்டி, தவறு செய்த குற்றவாளி அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப இதுல எதுலாம் நமக்கு ப்ராப்பரா தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் சட்டத்தின்படி பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு சிவில் கோர்ட்லயே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இதெல்லாம் எதிராக. லண்டன் ஆயில் ஸ்டோரேஜ் கேஸ்ல பாத்தீங்கன்னா பெட்டி கேஷ் புக் நாட் வெரிஃபைடு, அதுல பெரிய அமௌண்ட் களவாடப்பட்டிருக்கு. சில்லறை ரொக்கையட்ல நாட் வெரிஃபை பண்றதுனால நிறைய எக்ஸ்பென்சஸ் அதுல கொண்டே எழுதிட்டாங்க. ஹவுஸ் லாக் கம்பெனி, லண்டன் ஆயில் ஸ்டோரேஜ், ஸ்டாக் இன் ட்ரேட் ஓவர் வேல்யூ ஆன கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா கிங்ஸ்டன் காட்டன் மில் கேஸ், ப்ராஃபிட் இன்ஃபிளேட்டட், ஓவர் வேல்யூ ஆஃப் WIBO இந்த கேட்டகரி தான். வெஸ்ட் மினிஸ்டர் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனி 1932, லைபிலிட்டிஸ் வேர் அண்டர்ஸ்டேட்டட், ஒமிஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ்ல வராங்க. அப்ப இந்த 3 கேஸ் ஆல்மோஸ்ட் மிஸ்ஃபீசன்ஸ் அந்த கேட்டகரியில தான் வரும். இதெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருஷன் நடத்துறப்ப இதெல்லாம் நடத்தியிருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அது கொஞ்சம் உள்ளார்ந்து படிக்கிறப்ப அதுல கேஸ் ஸ்டடிஸ் என்ன வருது அப்படின்றதெல்லாம் உள்ளார்ந்து படிக்கிறப்ப தான் அது நமக்கு அடுத்த ஒரு வெர்ஷன் நமக்கு கிரியேட் ஆகுது. இப்போ சிவில் லைபிலிட்டியை படிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரிமினல் லைபிலிட்டியை படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கம்பெனி சட்டத்துல வந்துடலாங்க. இப்போ கிரிமினல் லைபிலிட்டி அப்படின்றது எதெல்லாம் வருது அப்படின்றத பார்த்துடலாம். மிஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இதுல பாருங்க பப்ளிக்ட போறதுங்க மிஸ்டேட்மெண்ட் அல்லது ஃபால்ஸ். அடுத்ததான் ஒமிட் பண்ணிட்டீங்க. இந்த விஷயம் அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்டுங்க. ஆனுவல் ரிப்போர்ட் தப்பா இருந்தா கிரிமினல் கேஸுங்க. நீங்க தானே பண்றீங்க. ஏதாவது சர்டிபிகேட் கொடுத்தீங்க அது வந்து தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு கிரிமினல் கேஸ். நீங்க எதெல்லாம் சர்டிஃபை பண்றீங்க அப்படின்றது இங்க நாம சொல்லிட்டோம். இங்க பாருங்க சர்டிஃபை பண்றது 3 இடம் இருக்கு. எதுங்க? ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், ப்ராஸ்பெக்டஸ், ஆனுவல் ரிப்போர்ட். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், ஆனுவல், ப்ராஸ்பெக்டஸ், தகவல் அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் அவர் சர்டிஃபை பண்ணணும். அப்ப அதுலயே தப்பு செய்யறாரு அப்படின்னா ஏத்துக்கவே முடியாது. இப்போ ப்ராஸ்பெக்டஸ்,
ப்ராஸ்பெக்டஸ்ல தப்பு இருந்தா அவ்வளவுதான். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு கூட எழுதிக்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட்லயே அது வந்துடும். பேலன்ஸ் ஷீட்லயும் தப்பு இருக்கக்கூடாது. எனி அதர் டாக்குமெண்ட், நீங்க கையெழுத்து போடுற டாக்குமெண்ட்ல தவறு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பாகிறீங்க. அதுக்கு என்ன அப்படின்னா குற்றவியல் நடவடிக்கை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களிடம் சென்றடையும் முக்கிய தகவல்கள் அடங்கிய எது இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கிரிமினல் குற்றம். சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கலாங்களா? இந்த பக்கம் சிவிலுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? கம்பெனிக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது சார், அதுல சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு சிவில் கேஸ்லயோட முடிஞ்சிடும். கிரிமினல் கேஸ் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க தப்பானவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ஈஸியா உங்களால கேட்டகரைஸ் பண்ண முடியுதாங்க? புரியுது சார். சரி, இதுல என்ன சார் நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்க. நீங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆதாரம், வவுச்சர் ஒண்ணு இருக்கு. வவுச்சரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எரிச்சிடலாம், டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், ஃபயர் பண்ணிடலாம், ஆல்டர் பண்ணலாம், அல்லது ஃபால்சிபிகேஷன் பண்ணலாம். ஃபால்சிபிகேஷன் செய்ய முடியும் இல்லைங்களா? தவறு இழைத்தலுங்க. எனி ரிஜிஸ்டர் ஆர் புக்ஸ், சார் இது யார் செய்யறாங்க அப்படின்னா ஆடிட்டரே செஞ்சா என்ன பண்றது? பனிஷபிள் இம்ப்ரிசன்மெண்ட். இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா பனிஷபிள், நீங்க தண்டிக்கலாம் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க சார் அப்படின்ட்டா. ஜெயில் தண்டனை உண்டு, அல்லது சிறை தண்டனையா? சிறை தண்டனை தான் இருக்கு. ஜெயிலுங்கிற வார்த்தை இங்கிலீஷ். சிறை வாசம். ஆடிட்டர் நீங்க இப்படி செய்யலாமா சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? இதுக்கு ஃபைனும் பாத்தீங்க அப்படின்னா பனிஷபிள்ல ஃபைனும் இருக்கும். ஃபைனும் பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட், கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருக்கும். சிவில் சட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருக்கும். ஆரம்ப காலத்துலாம் ஒரு 5000 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க. இதுக்கும் கேஸ் ஸ்டடிஸ் எதுவும் இல்லையா சார்னா இருக்கு. இதுக்கான கேஸ் ஸ்டடிஸும் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு இதை நல்லா படிச்சுட்டா போதும். அதுல பெய்டியா நார்த் பிஸ்வாஸ் வெர்சஸ் எம்பரர், ஆயிரத்தி 1935. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் கான்டைன் வில்ஃபுல், வேண்டுமென்றே செய்யப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருங்க, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுங்க. பேலன்ஸ் ஷீட் கான்டைன்ஸ், அதுல என்ன நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா கான்டைன்ஸ் எ வில்ஃபுல் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
and technical offense. The technical offense. வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள். வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறு. பெரிய கேஸுங்க. பேலன்ஸ் ஷீட்லயே தப்பு பண்றது. இப்போ அதை தவறா கொடுத்தது. இதுக்கு கிரிமினல் லைபிலிட்டி. இது வந்து நமக்கு எந்த லைபிலிட்டியில வரும்? கிரிமினல் லைபிலிட்டி. அடுத்துதான் இன்னொரு கேஸ். அபிஷியல் லிக்விடேட்டர் ஆஃப் கராச்சி பேங்க் லிமிடெட். கராச்சி பேங்க் லிமிடெட் வெர்சஸ் டைரக்டர்ஸ். எதிராக பாருங்க, மேனேஜர், டைரக்டர் எல்லாருமே உடனே இருந்திருக்காங்க. ஆடிட்டர்ஸ் ஆஃப் கராச்சி பேங்க். அபிஷியல் லிக்விடேட்டர் ஃபைல் பண்ணியிருக்காரு கேஸ. கராச்சி பேங்க் லிமிடெட் யார் மேல? டைரக்டர் மேல, ஆடிட்டர் மேல, எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அதாவது கேஷ் ப்ராஃபிட் எப்படி தப்பு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுல என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. ஆடிங் பாருங்க, இதுல என்ன பண்ணிட்டாங்க? ஆட் பண்ணிட்டாங்க. எது அப்படின்னா பேட் டெப்ஸ் பிளஸ் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஆக்சுவலா ப்ராஃபிட்ல இருந்து கழிச்சு காட்டணுங்க டவுட்ஃபுல் டெப்ஸ். அப்ப என்ன ஆகும்? ப்ராஃபிட்ஸ்ல ஆட் பண்ணி காட்டியிருக்காங்க. பட் வேற நெவர் பெய்டு. நிகழ்ந்த மாதிரி ஆக்சுவலா கழிக்க வேண்டிய ஐட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காங்க. கேஷ் இருக்கிற மாதிரி அது காட்டும். மேக்கிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து மேக்கிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் and a very material one. இதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க ஆடிட்டர்ஸ் எல்லாம். அது ஆதாரமா மாறி போச்சுங்க. ஃபால்ஸ் எவிடன்ஸ் என்ன கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே தான். ஃபால்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் ஷேர் ஹோல்டர், அதுக்கு ஒரு கேஸ் இருக்கு. இது அபிஷியல். இதுல இன்னொரு கேஸ் ஆனுவல் ரிப்போர்ட் தப்பா கொடுக்கறதுக்கு. அது ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா த ராயல் மில் கேஸ். ராயல் மில் ஸ்டீல் பேக்கெட் கம்பெனி. பேக்கெட் கம்பெனி லிமிடெட் 1931. இந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்க? அஃபென்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஸ்யூவிங் ஆஃப் ஃபால்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன். இஸ்யூவிங் ஆஃப் ஃபால்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன? ரிட்டர்ன் ரிப்போர்ட் அப்படின்னா ஆண்டறிக்கை.
ஆண்டறிக்கை வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? தவறான ஆண்டறிக்கை கொடுத்திருக்காங்க. டு த ஷேர் ஹோல்டர். யார்கிட்ட கொடுக்குது? டு த ஷேர் ஹோல்டர். இதுவும் கிரிமினல் கேஸ் தான் இல்லையாங்க? ஆனுவல் ரிப்போர்ட், அபிஷியல் லிக்விடேட்டர், அதுக்கு எதிராகவே பாருங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி தவற செஞ்சிருக்காங்க. கேஷ் ப்ராஃபிட்ல ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனால அபிஷியல் லிக்விடேட்டர் அப்படின்னு யாரு? கலைப்பாளர். கலைப்பாளரே வந்து என்ன பண்ணிருக்காரு? கேஸ் போட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இந்த ரெண்டும் நல்லா தெரிஞ்சுட்டா போதுங்க. இந்த 2 தான் கேஸ் ஸ்டடிஸ்ல ரொம்ப முக்கியம். கேஸ் ஸ்டடிஸ்ல நல்லா பார்க்க வேண்டியது இந்த 2 தான். இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா அது தெரிஞ்சிடும். வெறுமனே போயிட்டு டைரக்டா நம்ம அங்க போய் நின்று இருந்தானா புரியாது பாருங்க. பிரைமரி டியூட்டில தப்பு பண்ணிட்டியா சார் அப்படின்னு கேட்பாங்க. பிரைமரி டியூட்டில நம்ம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அங்க என்ன நமக்கு வந்துருதுங்க? கம்பெனியினுடைய லைபிலிட்டிஸ் வந்துடும். பிரைமரி டியூட்டியை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா does not fulfill. நான் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அது எனக்கு என்ன ஆயிருங்க? லைபிலிட்டிஸா மாறிடுது. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் உரிமையியல் பொறுப்பு, அதுதான் சிவில் லைபிலிட்டி அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்க, கவனக்குறைவு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் அல்லது குற்றம் இழைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குற்றம் இழைத்தல், நீங்க தான் குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். தவறு இழைத்த குற்றவாளி, தவறு செய்த குற்றவாளியாக கருதப்படுவார். நம்பிக்கையை மீறது, பினான்சியல் லாஸ். உங்களுக்கு அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கூடுதலா நிறைய பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, அங்க இருக்கிறத படிச்சிட்டீங்கன்னா போதும். பிரீச் ஆஃப் டியூட்டி அப்படின்னா என்ன பொருளுங்க? அதாவது உங்களுடைய டியூட்டி அப்படின்றது பணியை வந்து தவறு பண்ணிடுறது, தவறாக முடிச்சது, தவறாக முறித்தல் அப்படின்னு பிரேக் பண்ணிடுறது. அதனால கிளையண்ட் ஏதாவது லாஸ் ஆயிட்டார் அப்படின்னா இதுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும். லைபிள் டு காம்பன்சேட் த லாஸ் ஆர் டேமேஜஸ் ஏதாவது இருந்தா கொடுக்கணும். த கம்பெனி கேன் ரெக்கவர் த டேமேஜஸ் ஃப்ரம் த ஆடிட்டர், ஃப்ரம் த எனி ஆபீசர். யார் வேணாலும் நீங்க என்ன பண்ணணும், ஆடிட்டருக்கு காம்பன்சேஷன் கொடுத்துதான் காம்பன்சேஷனை வசூல் பண்ணியிருக்கணும்ன்றான். ரெக்கவர், இழப்பை வசூலிக்கணும். இழப்பை நம்ம என்ன பண்ணணும்? வசூலிக்க வேண்டும். ஏதாவது இழப்பு நேர்ந்தது அப்படின்னா தணிக்கையரிடமிருந்து எந்த ஆபீசரா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணணும்? இழப்பை வசூலிச்சிட வேணும்ன்றான். இப்போ சிவில் கோர்ட்ல இந்த மாதிரியான இதுதான் வரும். நிறும சட்டத்தின் கீழ் பொறுப்புகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுதாங்க. பிராஸ்பெக்டஸ், உண்மைக்கு புறம்பான தகவல்களை அளித்தல். இது மட்டும்தான் செக்ஷன் 35ல வருதுங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, சார் பிராஸ்பெக்டஸ் தப்புன்னா குற்றவியல் நடவடிக்கையும் வந்துடும். லைபிள் டு காம்பன்சேட் ஹிம் த லாஸ் ஆர் டேமேஜஸ். இதே தான் இங்க நம்ம என்ன சொல்றோமோ அதே தான் இங்கேயும். என்ன இழப்பு ஏற்பட்டாலும் சரி, அந்த இழப்பை தணிக்கையிலிருந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும்? வசூலிச்சே ஆகணும். அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும்? வசூலிச்சே ஆகணும் அப்படின்ற கடமை பொறுப்பு உங்களுக்கு அந்த இடத்துல வந்தது. இதுக்கும் இதே ஆஸ்பெக்ட்ஸ் தான்.
இதுல ரெண்டு இருக்கு. வரல. இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆஸ்பெக்ட்ஸ் தான். இந்த ரெண்டுலயும் என்ன சொன்னோமோ அதேதான். ப்ராஸ்பெக்டஸ்ல தப்பானா ஆடிட்டர் தான் முழு பொறுப்பே இருக்கணும். இதெல்லாம் குற்றவியல் பொறுப்புகளுக்கு கீழே வருதுங்க. எல்லாமே பாருங்க +2 புத்தகத்துல இருக்கிறதா, எல்லாமே தணிக்கையில் புத்தகங்கள்ல இருக்கிறதா. செக்ஷன் 34, 35, இது 34ங்க. அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன அப்படின்னா, உண்மைக்கு புறம்பான தன்மை அப்படின்றது உண்மை தன்மையற்ற தகவல்கள். சார் ட்ரூவே இல்லை சார், அதை கொடுத்துட்டாரு. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ். இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, கம்பெனிலேயே இருக்கிறத தவறா கொடுக்கறது மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதுலயே உண்மையே இல்லாத கொடுக்கறது. இதுக்கெல்லாம் பாருங்க இம்ப்ரிசன்மெண்ட், சிறைவாசம் 6 வருஷம் போட்டுருவாங்க சிறை தண்டனை. மந்த் 10 இயர்ஸ், 6 மந்த்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும், 6 மாதத்திலிருந்து எவ்வளவு வரைக்கும் அப்படின்னா 10 வருடம் வரை அப்படின்னு அர்த்தம். ஃபைனு 3 times the amount involved fraud. எவ்வளவு ஃப்ராடு நடந்திருக்கோ அதுல 3 மடங்கு. மோசடியின் 3 மடங்கு, 3 மடங்கு அல்லது ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கும். அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கிரிமினல் லைபிலிட்டினா அதுதான், அதுக்கு ரொம்ப அதிகம் பவர். நான் கம்ப்ளையன்ஸ், சார் ஒத்துழைக்கல சார், அவர் புறக்கணிச்சுட்டு போறாரு அப்படின்னா நான் கம்ப்ளையன்ஸ்ல வருது. அதுக்கு 1 year அல்லது ஃபைன் 25,000, எக்ஸ்டெண்டபிள் அப் டு 5 lakhs வரைக்கும், 25,000 இருந்து 50,000 வரைக்கும் ஒத்துழையாம செஞ்சோம் அப்படின்னா. அங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க, நம்ம போகல, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. இது இருக்கு. விசாரணைக்கு உதவ தவறுதல், இதுவும் அந்த கேட்டகரியில தான் வரும். அங்க நான் கம்ப்ளையன்ஸ் சிலதெல்லாம் இணைக்காம விட்டுருவோம். இங்க வந்து டியூட்டி ஆஃப் த ஆடிட்டர் ப்ரொடியூஸ் ஆல் புக்ஸ், இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிரிமினல் லைபிலிட்டின்றா. 1 year up to 1 lakhs. எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ப்ராசிக்யூஷன், குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரக்கூடிய உரிமை. இதுல மட்டும் உங்களுக்கு ஐபிசிசில மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை பார்த்து நோட்ல எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கேட்டுட்டா என்ன பண்றது, அப்போ எல்லாருமே பொறுப்பாகிற மாதிரி ஆயிடும். குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர தவறுதல். சார் இவர் இது பண்ணிட்டாரு, ப்ராசிக்யூஷன் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா கில்ட்டி, அது வந்து குற்றவாளியாக கருதப்படும். ஆடிட்டர் குற்றவாளியாக கருதப்படுவார். இந்த இடத்துல ஆடிட்டர் குற்றவாளியாக கருதப்படுவார். குற்றவாளியாக கருதப்படுவார். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபெயிலியர் டு ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி, புக்ஸ், பேப்பர், இது மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லாம வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு இந்த கம்ப்ளை அப்படின்றதுல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதே தான், இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் உண்டு. சொத்துக்கள், புத்தகங்களை திரும்ப தர தவறுதல். ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாரு, திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து the auditor does not comply but he may be imprisoned. அது ஏன் எதுக்கு அப்படின்னு விளக்கம் தரலாம் அப்படின்னா உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அப்போ கம்பெனிஸினுடைய புக்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணணும். புத்தகங்களை அழிப்பது, உருவச்சிதைவு செய்வது, ஃபயர் பண்ணிடுவாரு. மல்டிலேட்ஸ், டெஸ்ட்ராய், ஆல்டர், ஃபால்சிபிகேஷன், இது கிரிமினல்ல தான் வரும் இல்லையாங்க. பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட், ஆல்சோ லைபிள் டு ஃபைன். ஃபைன் இருக்கு, இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. ஆனா எவ்வளவுன்னு சொல்ல, அதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்.
தணிக்கையாளர் மீதான வழக்கு இருக்கிறப்போ வைண்டிங் அப் ட்ரிபுனல் அப்பியர் இந்த ட்ரிபுனல்ல வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அப்போ இவருக்கு எதிராக குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா 25,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும். வேண்டுமென்றே தவறு செய்து அல்லது விட்டு விடுவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னா, ரிப்போர்ட், சர்டிபிகேட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் பாருங்க. இதுல 6ல இருந்து 10 வருஷம் 3 டைம்ஸ் அமௌண்ட் செஞ்சு, இது ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு இல்லைங்களா, பெரிய தவறு, அது மாதிரியே இது இருக்கும். டெலிபரேட்டா ஏதாவது ஒண்ணு வேண்டுமென்றே செய்வது, தப்ப வேணும்னே செஞ்சோம் அப்படின்னா இதுல வரும். கிரிமினல் லைபிலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஐபிசிசி கோடு குற்றவியல் சட்டப்பிரிவு 197 கீழே வராரு. குற்றம் இழைத்தவராக கருதப்பட்டு இது பண்றாங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையிலும் 1,00,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் எவாசன் பண்ணிட்டாரு அப்படின்னா, வரி ஏய்ப்பு செய்ததாக கருதப்பட்டால், வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு செய்தால் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தண்டனை கொடுப்பாங்க. இந்த தண்டனை அளிக்கப்படும். 3 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதுல பாருங்க, ஃபைன் இருக்கும், இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரே டாபிக், டியூட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் an ஆடிட்டர். இதை மிஸ்கண்டக்ட் பண்றாரு அப்படின்னா ஐசிஐல இருந்து நீக்கிடுவாங்க. ரிமூவ் த ஆடிட்டர் ஃப்ரம் த நேம் 5 இயர்ஸ் ஆர் மோர். 5 வருஷத்துக்கு இதுல இருந்து நீக்கப்படுவாங்க. இது ஏற்கனவே ஒரு இடத்துல நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஆடிட்டர் வந்து தவறு செய்தா அவர் வந்து 5 வருஷத்துக்கு கவுன்சில் விட்டு நீக்கிடுவாங்க. அவர் எந்த இடத்துலயும் ஆடிட் பண்ணக்கூடாது, அவர் கையெழுத்திடுவதற்கான அதிகாரம் கிடையாது. அதுதான் லாஸ்ட் ஒன். திரும்ப படிங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த வகுப்புலையும் கேட்டுக்கலாதீங்க. இதுக்கு இன்னொரு வகுப்பு நமக்கு தேவைப்படும். இன்வெஸ்டிகேஷன், ஆடிட் இதெல்லாம் இருக்கு. அதனால டவுட் கிளியரன்ஸ் மற்றும் மற்ற டிஸ்கஷன்ல வேற ஏதாவது பார்க்க வேண்டியது இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அது நாளைக்கே நம்ம முடிச்சிடலாம். வேற ஏதாவது தகவல் இருந்தா கேட்கலாங்க. மகிழ்ச்சி. நல்லா படிங்க. வாழ்த்துக்களுங்க. Thank you, sir. 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 Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.